நம்ம சுத்தம் இல்லாமல் குரானை தொடக்கூடாதுங்கிற இந்த சப்ஜெக்டில் வரும்போது அல்லாஹ் குரானில் சொல்லும்போது ஹுதல் இன்னாஸ், நம்ம வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு தான் இந்த குரான் அருள் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ சகோதர சமயத்தை சார்ந்த பிற சமூக மக்கள் வந்து குரானை படிக்கிறாங்க, இதெல்லாம் சேரும்போது அவங்க சுத்தம் இல்லாமல் தான் தொடுவாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன சட்டம் சார்? இவங்களுக்கு இப்போ இதையும் கூட வஹாபிகள் வைக்கிற வாதத்தில் ஒன்று தான். நீங்கள் சுத்தமாக இருந்தால் தான் தொடரணுங்கிறீங்க. இப்போ இது எல்லாருக்கும் நேர் வழிகாட்டு தான் வந்திருக்கு. பிற சமயத்தை சார்ந்தவங்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியதான் குர்ஆன். அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒழு செய்தல்ங்கிற அந்த வணக்க வழிபாடு அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒழு செய்துங்கிற வணக்கங்கிறது இஸ்லாம் சம்மந்தப்பட்டது தானே. அப்போ எப்படி அவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், எதை கொடுத்தா அவங்களுக்கு பயனோ அதை கொடுங்கங்கிறோம். இப்போ இந்த சட்டம் இருக்குதுல்ல, ஒது இருந்தால்தான் தொடரணுங்கிறது அரபி மூலம் மட்டும் இருக்கிற அந்த குர்ஆனுக்கு மட்டும்தான். சரி, இந்த அரபி மட்டும் இருக்கிற அந்த குர்ஆனை பிற சமூகத்து அன்பருக்கு அவர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறோங்க, அவருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அவர் படிக்க முடியுமா? படிக்கவே முடியாது. அவர் வாங்கி அப்படியே கொண்டு போய் வெளில போய் வச்சுருவார். அவ்வளோதானே செய்வார். அப்போ அவருக்கும் நேர்வழி காட்டுவதற்கு அப்படின்னு சொன்னால் உரிய முறையில் கொடுத்தா தான் நேர்வழி காட்டும். அவர் வாங்கணும், படிக்கணும், அப்போ தான் நேர்வழி காட்டும். நீங்கள் வெறும் அரபி மட்டும் இருக்கக்கூடிய மூல நூலை கொடுத்தா வாங்கி வச்சுருவார். நீங்கள் எந்த நோக்கத்துக்கு கொடுத்தீங்க நோக்கம் நிறைவேறாத. அதனால் நம்ம சொல்கிறோம், இந்த அரபி நூலில் இருக்கிற அதை கொடுக்காதீங்க. டிரான்ஸ்லேஷன் இருக்குதுல்ல, தர்ஜமா வந்துருச்சு, அதை கொடுங்கங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு பிரயோஜனம், படிப்பாங்க, புரிவாங்க. அதனால் எது பிரயோஜனமோ அதை கொடுங்கன்னு சொல்லணுமே தவிர அறவே அவங்களுக்கு போய் குர்ஆன் சேரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு போய் சேர்த்தா எது பலன் அளிக்குமோ அந்த வகையில் கொடுங்க. சரி, இவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் சில பேர் கேட்பாங்க. இப்போ ஒரு ஆள் அரபி மொழி பேசுகிறாரு, அவர் இஸ்லாத்தில் இல்லை, ஒன்லி அரபிக் மட்டும்தான். இப்போ அவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அவருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்? தப்சீரை கொடுங்க. அரபி மொழியிலேயே விளக்கம் எழுதப்பட்ட தப்சீர் இருக்குது, அதை கொடுங்க. வெறும் குர்ஆன் கொடுத்தா அரபி மொழியே தாய்மொழியாக கொண்டவனாலும் புரிய முடியாதுங்க. எப்படி புரிய முடியும்? விளக்கம் வேணும் அல்லவா? அதனால